ஆ ஆ ஆரியன் நல்லா இருந்தது. எல்லாரும் அதான் கிரைம் த்ரில்லர்னாவே எல்லாருமே வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி எப்படி பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டீங்களா? எல்லாருமே பார்த்துட்டு வந்து எல்லாருமே கேட்குறீங்க நீங்கள். இல்லை அதான் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதுதான் ஸ்டார்டிங்லேயே நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. அதான் செல்வராகவன் வச்சு தான் செல்வராகவன் சாரோட கேரக்டர் வச்சு தான் படமே நகருது. அவர் இல்லைன்னா படமே இல்லை. அவரோட ரோல் நல்லா இருந்து அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அது படம் பார்க்கும்போது ராட்சசனோட சாயலோ எதுவும் வந்து இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. நல்லா தான் பண்ணியிருந்தார். கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். மியூசிக் எல்லா சேனலும் கேட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒரே இதாக சொல்கிறேன், போட்டு அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். மியூசிக் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை. கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, தேங்க்ஸ். நல்லா இருந்தது. ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி. ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். ராட்சசனை கம்பேர் பண்ணாமல் வந்தால் இந்த படம் பிடிக்கும். ஆமாம். கில்லரை ரிவல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கொலைகள் எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குறாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அது கொண்டு போன விதம்லாம் நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆனனால அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த லவ் போர்ஷன்லாம் தவிர்த்துருக்கலாம், இந்த ஃப்ளாஷ்பேக்கை தவிர்த்துருக்கலாம், இந்த பாடலெல்லாம் தவிர்த்துருந்தா இன்னும் கிறிஸ்பாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆமாம். ஆனால் இன்னும் 15 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருக்கலான்ற. இன்னுமே அதை கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே அந்த கியூரியாசிட்டியோட நம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறப்போ அந்த த்ரில்லர் படத்துக்கான முக்கியமான விஷயமே நம்மளை அதை பரபரப்பாக வச்சிருக்கணும், சீட் நுனியில் வச்சிருக்கணும். அந்த விஷயம் நடந்திருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப மச்சோர்டு பர்ஃபார்மன்ஸ் தான் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ செல்வராகவனோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அவரை கொஞ்சம் ரொம்ப ஒரு டிவிக்குள்ளேயே அடைச்ச மாதிரி இருந்தது. பட் அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான். அவங்களோட போர்ஷன் நல்லா ஜஸ்டிஃபைடாக இருந்தது. அவங்கள வச்சு தான் படம் ஆரம்பிக்கும். அதை நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் தான் சோலு, படத்தோட இசை தான் சோலு. அவர் இல்லைனா நிஜமாக படம் ரொம்ப ட்ராப் டவுன் ஆகிருக்கும். ஒரு ஓவராலாக மியூசிக் மட்டும் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு மியூசிக் தான் ஃபஸ்ட்டு ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ராட்சசன் எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா இந்த படம் பிடிக்கும். எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா ராட்சசன்றது ஒரு மாஸ்டர் பீஸ் த்ரில்லர் படங்கள்லேயே. இந்தியன் சினிமாக்கே அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு படம். ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணாமல் ராம்குமாரே நினச்சா கூட திருப்பி அப்படி எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். அப்படின்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. பட் ஒரு த்ரில்லர் படம் தான், ஓகே தான், என்ஜாயபிளாக இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். ஆவரியன் வந்து ஒரு டீசன்ட் வாட்ச். பட் ராட்சசன் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. படமாக வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். அவங்க எடுத்துக்கிட்ட கருத்து நல்ல கதை நல்ல பிளாட்டு கொண்டு வந்த, அதாவது சொன்ன ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க. சுவாரஸ்யம் குறைஞ்சிருந்தா சொல்லிட்டாங்க. தப்பாக கூட சொல்ல முடியாது, சுவாரஸ்யம் குறைஞ்சிச்சு. அதாவது கில்லரை வந்து ஃபஸ்ட்டு 16 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. இவன் தான் ஓப்பன் பண்ண போகிறேன், யாரை கொல்ல போகிறாங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இவங்க சாக போகிறவங்களுக்கு மேலே வந்து நம்ம மேலே ஒரு பரிதாபமோ, ஏன் இந்த பையன் கொள்றாங்கிற மேலே பரிதாபமாக ஏற்படாமல் அமைதியாக இருக்குது. அதை சைக்கோ த்ரில்லர்னு சொல்கிறீங்கல்ல, அது கில்லராவது ஒரு சைக்கோத்தனமாக கொள்றானான்னு கேட்டால் அதுவுமே இல்லை, ஒரு டீசெண்டாக கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்னமோ எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னான்னு தலையில் கை வைக்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு. ஒழிய ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. செம்மையாக பண்ணியிருக்காப்புல. என்னை பொறுத்தவரை ராட்சசனை காட்டிலும் ரொம்ப அழகாக இருக்காப்புல, ரொம்ப ஃபிட்னஸாக இருக்காப்புல, எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. என்ன ராட்சசனில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூர் சைக்கோ த்ரில்லர் அந்த படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்மளுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும், ஜாலியாக சிரிச்சிட மாட்டாங்க. அந்த பதட்டத்தை வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை அழகாக கொண்டாந்துருப்பார் ராம் சார். ஸோ அது வந்து இங்கே மிஸ்ஸு தான். பட் ஆனால் அந்த பிரசன்னாக்கே வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காப்புல சார். செல்வராகவன் யார்? அமீர்கான் சார் பண்ண வேண்டிய ரோல் இந்த படம் ரோல். விஷ்ணு சார் கதை சொல்லும் போது இதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போதே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் வந்து எனக்கு செல்வா சார் தான் பண்ண போகிறாங்க. யோ நான் பண்ணுறேன், நீ யாராக இருந்திருப்போ, எங்கள் மண்ணின் மைந்தன் செல்வராகவன் சார் பண்ண நல்லா இருக்குன்னு. அதுக்கு செம்ம ஒர்த்து. சும்மா உட்காந்து ஒரு டிவியில் டைலாக் தான் பேசுவாப்புல, நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் பேசுகிற டைலாக், அவர் மண்டை இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மிரட்டி விட்டுருவாங்க. நான் சொல்கிறது டைட்டில் கார்டே வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் போடுவாங்க. அது ஃபுல்லாக ட்ராவலர் யாருன்னா விஷ்ணு விஷால் கிடையாது, செல்வராகவன் சார். ஒருத்துங்க அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஏன் டைரக்ஷன் பண்ணணும், டைரக்ஷன்லேயும் கெட்டியாடுறது அவ்வளோ ஒரு நடிப்பை வச்சுருக்காப்புல. சும்மா யதார்த்தமாக நீங்கள் வந்து வில்லனோனா பயங்கரம்னா வரமாட்டாப்புல. சாதாரண ஒரு வேட்டி சட்டை, சாதாரண ஒரு பேண்ட் சட்டை
அந்த மிரட்டி விட்டு போயிட்டாங்க. ஐயோ சொல்லவே இல்லை. ஜிப்ரான் தாங்க இந்த படத்தில் ஹீரோ. பிஸ்னஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஜிப்ரான் தான் ஹீரோ. அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காப்புல, அழகாக பண்ணியிருக்காப்புல. ஜிப்ரான் வந்து இந்த படத்தில் வந்து செம்ம கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லணும்.